வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்தது. ஆற்று வெள்ளத்தில் சிறிய மரக்கிளை ஒன்று மிதந்து வந்துட்டு இருந்ததாம். அந்த மரக்கிளை மிகவும் அழுகிய நிலையில் இருந்தது. அந்த மரக்கிளையை பார்த்ததும் அந்த ஆறுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. ஏ அழுகிய மரக்கிளையே, என் மீதா நீ மிதந்து வர? உன்னை பார்க்குற போது எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் ஆறு. ஆற்று நீரே, எதற்காக என் மேலே கோபப்படுற? நான் காட்டு பக்கம் ஒரு ஓரமாக கிடந்தேன். நீ பெருக்கெடுத்து வந்தபோது என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்ட. அதனால் நான் இப்போ உன் மீது மிதந்து செல்லும்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மரக்கிளை சொல்லிச்சான். மரக்கிளையே, நீ எதற்காக என் மீது மிதந்து கொண்டிருக்கிறாய்? எங்காவது தொலைந்து போக வேண்டியது தானே அப்படின்னு திரும்ப அந்த ஆறு ஆத்திரத்தோட கத்துதான். மரக்கிளையோ அமைதியோட ஆற்று நீரை பார்த்து, ஆற்று நீரே, நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கவனமாக கேட்டுக்க. அது என்னென்னா, என் போன்ற மரங்கள் இல்லைன்னா நீ இல்லை, மரங்கள் இல்லைன்னா மழை இல்லை, அப்புறம் நீ எப்படி இருப்ப? அதனால் நீ என்கிட்ட பணிவாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு மரக்கிளை ரொம்ப கம்பீரமாக சொல்லிச்சு. ஆனால் அந்த மரக்கிளையே உடனே சொல்லுதான், அதுக்காக நான் உன்னை அப்படி நடந்து கொள்ளணும்னு வலியுறுத்த மாட்டேன். வீணாக எதுக்கு நீ என்னோட சண்டை போடுற அப்படின்னு மரக்கிளை ரொம்ப பொறுமையோடு கேட்டுச்சான். மரக்கிளையே, உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? நீ என்னிடம் ஏதேதோ சொல்கிற. எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற காரணத்தினால மழை நீர் இருக்குது, அதனால் என் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுது. உனக்கு என்ன பொறாமை அப்படின்னு ஆறு கத்துதான். நாம் இந்த ஆற்று வெள்ளத்திடம் என்ன தான் உண்மை எடுத்து சொன்னாலும் அது தன்னோட இயல்பான குணத்திலிருந்து ஒருபோதும் மாற போகிறதில்ல அப்படின்னு புரிந்து கொண்ட மரக்கிளை என்ன பண்ணிச்சான், வெள்ளத்திடம் தேவையில்லாமல் எதுவும் பேசிக்க வேண்டான்னு நினச்சது. கொஞ்ச நேரத்தில் அமைதியோடன் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து சென்றதான் மரக்கிளை வேலியோர பக்கமாக ஒதுங்கிடுச்சு. ஒரு வேலி பகுதியை தேர்ந்தெடுத்த மரக்கிளையானது ஆற்று நீர் தன் மேலே படாதவாறு தன்னை அதில் ஒட்டி கொண்டது. ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி வெயிலோட தாக்கம் அதிகமாச்சு. ஆற்று வெள்ளமானது படு வேகமாக வற்ற தொடங்கியது. ஆறு வெள்ளம் எல்லாம் வடிந்து ஆறு வறண்ட நிலைக்கு வந்தது. மரக்கிளையோ அமைதியோட வேலியினை பற்றியபடி காட்சியளித்து கொண்டிருந்தது. இப்படி தாங்க ஆணவக்காரர்கள் அடையாளம் தெரியாமல் அழிந்து போயிடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.